வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என் ஐடி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அங்கே நம்ம ஐடி கலெக்ஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கன்ஸ் போயிடலாம். அதான் நமக்கு சீக்கிரம் முடியும். ஏன்னா அவ்வளோ கம்மியாக தாங்க வச்சுருப்பேன். நான் அவ்வளோ பெரிய பிளேயர் ஆல்ஃபா இருக்கார் கைஸ். அவருன்ட்டு போகிறேன். நம்ம ஒரு டியோ போட்டு ஏன்னா நல்லா கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்படி போட்டு ஃபஸ்ட்டு கன் கலெக்ஷன் போயிடலாம். M4A1 5th anniversary ஒன்று, அது ரேஞ்சு டேமேஜு இதே ஒன்று, அதே தான் இது. இது என்னென்னா ரேஞ்சு அக்யூரேசி இருக்குது. இது வெறும் அக்யூரேசி இது ஒன்று போட்டிருக்கு. ஓகே, இந்த ஏக்கே எனக்கு பிடிச்ச ஏக்கே. டேமேஜ் அண்ட் ரீலோட் ஸ்பீடு ரேஞ்சு கிடைக்கும். இது நமக்கு இப்போ இல்லை. நான் அதோடது ரேஞ்சு அக்யூரேசி டேமேஜ் மட்டும் தான் இருக்குது. இது ரேஞ்சு டேமேஜு ஓகே. இது ரீலோடு ஸ்பீடு, ரேட் ஆஃப் ஃபயர், அப்புறம் ரேஞ்ச் ஆஃப் இது ரேஞ்சு, அப்புறம் டேமேஜு, மூமெண்ட் ஸ்பீடு செம்மையாக இருக்கும். அப்புறம் இது விளாடிருக்கேன், ஹெட்ஷாட் செம்மையாக போகும். அக்யூரேசியும் டேமேஜும், ரீலோட் ஸ்பீடு, ரேட் ஆஃப் ஃபயரு, இந்த அக்யூரேசி டேமேஜ். நெக்ஸ்ட்டு M14 பார்த்தீங்கன்னா அக்யூரேசி டேமேஜு, அப்புறம் ரீலோட ஸ்பீடு டேமேஜ், அப்புறம் மூமெண்ட் ஸ்பீடு அக்யூரேசி, ஆமோ இது ஒன்று போட்டிருக்கு, ரேட் ஆஃப் ஃபயர், மூமெண்ட் ஸ்பீடு, அப்புறம் ரீலோட ஸ்பீடு அக்யூரேசி, அப்புறம் டேமேஜு மெக்ஸின்ஸானா இது ஒன்று, இது மூமெண்ட் ஸ்பீடு அக்யூரேசி, அப்புறம் க்ரோஸாக ரேட் ஆஃப் ஃபயர் ரேஞ்சு, இது ரீலோட் ஸ்பீடு, அப்புறம் ரேஞ்ச், அப்புறம் XM80 ரீலோட் ஸ்பீடு, டேமேஜ், ரேட் ஆஃப் ஃபயர், அப்புறம் இது ஆமோ இது ஒன்று, இது ரீலோட் ஸ்பீடு அக்யூரேசி. இதெல்லாம் தாங்க அதே தான் வந்துருக்கோம் எவ்வளோ சொன்னாலும். ஓகே, இது ஆகு இப்போ தானே விட்டாங்க, அது ஒன்று இருக்குது. இதையே சொல்லிட்டு போக முடியாது. ஒரே ஸ்வீடி இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இது ரொம்ப பழைய காலத்து ஸ்கின்னு, M60 விண்டர்லேண்டு. அப்புறம் இது ஒரு அந்த காலத்தோடுது, அப்புறம் இதுவும் அந்த காலத்தோடுது. அப்புறம் இது பூயாடேவா எதோ ஒரு டே வருது. அப்புறம் அந்த கோல்டன் ஒன்று, அப்புறம் MP5, அப்புறம் ஸ்வீட்ஸில் MP40 ரெண்டு தான். இது 3 சீக்கிரம் வந்துடும். P90 ஆஷன் கிரேட்ஸில் 3 இருக்குங்க. சரி 5 1 2 3 4 ஸ்கின் இருக்குங்க பர்மனெண்ட்டாக. இதெல்லாம் அந்த கழுத்து கண்ணுங்க. சும்மா இழுத்து அடிப்பேன், ரொம்ப அழுத்தி அடித்தோன்னா செத்துருவான் இந்த காலத்துலலாம். இது ரேட் ஆஃப் ஃபயர் செம. ஸ்கில்லே இதுக்கு தேவையில்லைங்க, ஸ்கின்னே தேவையில்லை, சும்மா அடித்தா எப்படி போகும். அப்புறம் தாம்சன் வச்சுருக்கேங்க ஒன்று, வெக்டர் ஒன்று, அப்புறம் இந்த கண்ணில் ஒரு 2. ஷார்ட் ரேஞ்சில் பார்த்தா நம்ம சீக்கிரம் மேக்ஸிமம் பெட் எப்போ வரப்போகுது. அப்புறம் இது ஒரு M10, இது ஒன்று, அப்புறம் ஸ்பேர்ஸில் 3 இருக்குது. மேக்ஸ் அவனில் ஒரு 2, சார்ஜ் பூஸ்டரில் 1, ஸ்னைப்பரில் ஒரு 2, அப்புறம் MTBயில் 1, M24ல் 1, G18 1, M500ல் 3, USP2ல் 1, இதில் M197 M197 இதே ஒன்று 2 இருக்குது. இது ஹோலியோடது, இது சீசன் கோல்டோடது. மெட்டல் பார்த்திங்கன்னா மெட்டல் செக்ஷனில் பார்த்திங்கன்னா பேன் ஒரு 11 ஸ்கின், இன்டர்லேண்ட், பூயா, மோக்கோ எல்லாம் இருக்கும். நமக்கு பிடிச்ச ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தான். ஆனால் இப்போ இது மாத்திரம் வேறு லெவலில் இருக்கும். இது க்ரோவிலே வேறு லெவலில் இருக்கும், அது என்கிட்ட இல்லை. அப்புறம் ஒரு கத்தி, இது நான் கத்தின்னு சொல்ல மாட்டேன், பீச்சில் ஒரு கத்தி வரும் பார்த்திங்களா, அதே தான் இது. அப்புறம் இது பொன்னியின் செல்வன் கத்தி. அப்புறம் இதே ஒன்று வாங்கினேன். அப்புறம் இது ஒன்று, அப்புறம் இன்டர்லேண்டில் ஒன்று எடுத்தது. அப்புறம் இது ஒரு அந்த காலத்தில் ஒரு ரேம்பேஜ்னு ஒன்று ஃபஸ்ட்டாக வந்தது நினைக்கிறேன். அப்புறம் இது ஒரு சர்வர் பண்ணால் வரும் ஆனால் இது இந்தியன் சர்வர் தான்.
அப்புறம் இது ஒன்று ரேம்பேஜு. அப்புறம் ஹோலி ஈவெண்ட், இப்போ புது ஹோலி ஈவெண்ட்டு. போன வருஷம் தாங்க செம்மையாக இருக்குது பாருங்கள், இந்த வருஷத்துக்கும் போன வருஷத்துக்கும் பாருங்களேன். அப்புறம் இது ஒன்று. அப்புறம் ரம்ஜானுக்கு இப்போ விட்டாங்க ஈவெண்ட்டு. அப்புறம் மூயாடு, அப்புறம் ஒரு கத்தி, ஒரு நைஃபு. அப்புறம் இதில் ஒன்று ஃபிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அப்புறம் கிரானைட்டில் 14 கிரானைட்டுங்க, சும்மா அவ்வளோ வச்சுருங்க. அவ்வளோ 14 கிரானைட் இருக்குது. ஓகேவா, 6 க்ரோவில் இருக்குது. இது ஒன்று இருக்குது. இது ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க லக்கி ராயில் ஸ்பின் பண்ணதில். அப்புறம் இது ஒன்று. இது அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போனோம்னா கேரக்டர் எல்லாம் இந்த 100 சலாக்கிட்டோட இருக்காங்க. இந்த இது மட்டும்தான் இல்லை, நான் சேர்த்து வச்சுட்ருக்கேன். ரம்ஜானில் இது கோல்டு ஈவெண்ட்டு இதே மாதிரி வந்தால் வரலான்ட்டு. இது ரெண்டு தான் இல்லை, இது எல்லாம் இருக்குது. ஒரு பெட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்காது. என்னக்கா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பெட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு மெயினானது. இது ஒரு ஹேருங்க. இதோ இது ஒரு வின்டர்லேண்டில் விட்டுதா? ஆமாம், வின்டர்லேண்டில் விட்டுது. அப்புறம் இது ஒரு ரேம்பேஜில், பழைய ரேம்பேஜ்னு நினைக்கிறேன். இது மட்டும் தான் ஓசியாக தந்தாங்க. அப்புறம் இது ஒன்று. அப்புறம் இது ஒன்று. அப்புறம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எடுத்தோன்னே தருவாங்கல்ல. அப்புறம் இது ஒரு ரேம்பேஜ் பண்டில். ஓகே, அப்புறம் இது ஒன்று. அப்புறம் பிடிஎஸ் கொலாபரேஷன் விட்டுது. அப்புறம் ஒரு லிங்க் பெற்றேன். அது எங்கடா பேண்ட்டை காணோம்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து நான் பேண்ட் அவ்வளோ போட மாட்டேன், அதனால் விற்றுட்டேன். அப்புறம் இந்த டாக்டர் பண்டில் பேண்ட்டு விற்றுட்டேன். அப்புறம் இது ஒரு முடி. அப்புறம் இதுவும் ரேம்பேஜில் அப்படி தான் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன். அப்புறம் இது என்னன்னு தெரில, பீஸ்ட் ஆர்மின்னு போட்டிருக்கு. இது மேஜிக் கியூபில் எடுத்தது 3. இது 2. அப்புறம் அந்த காலத்தில் சம்மர் வந்து பார்த்தீங்களா, அந்த கண்ணாடியும் நல்லா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் போட்டு தள்ளிட்டேன். அப்புறம் இதான் 3 மேஜிக் கியூபில் வாங்கினது இதுதான். அப்புறம் இது ஒன்று புதுசாக நான் இப்போது ஹோலி ஈவெண்ட்டில் வந்ததுக்கு. எனக்கு ஹேர் பிடிக்கலைங்க, டிஷர்ட் வேணால் பிடிச்சிருக்கு. அப்புறம் ஒரு ஹீரோ சட்டை இந்த காலத்தில். அப்புறம் இதே ஒரு பண்டில். எல்லாம் வாங்கி வைப்பேங்க, போட தான் மாட்டேன். கூப்பிட்றாரு பாருங்க. அப்புறம் இது ஒரு ஹீரோ சட்டை. இது காமிச்சிட்டேன்னா இல்லை, இது ஒன்றும் நான் பர்ச்சேஸ் பண்ணல. அப்புறம் இதே கொலாபரேஷன் விட்டாங்க ஃப்ரீயாக. அப்புறம் 3rd லெவல் இப்படி இருக்கும். அப்புறம் ரம்ஜான் ஈவெண்ட்டு இதே மாதிரி வேறு கலர் லோடு வாங்கி இந்த வாட்டி அதே மாதிரி இதுவும். அப்புறம் இதே ஃப்ரீயாக விட்டாங்க. நம்மக்கிட்ட ஃப்ரீ பண்டில் தாங்க அவ்வளோ இருக்கும், டாப்பப்பே இருக்காது. ஏன்னா நான் அவ்வளோ பண்ண மாட்டேன், வேஸ்ட் பண்ணி என்னத்தை பண்ணேன். அப்புறம் வெனமில் வந்தது. அப்புறம் இது ஒரு லக்கி ராயலு, இது நான் வாங்கலை, ரெண்டை கட்டிக்கிச்சு சாரி. அப்புறம் இது ஒரு ஹோலியில் தான் வந்து தாதா பண்டில் பழசில். அப்புறம் இது ஒரு பிஆரோடது. அப்புறம் இது ஒரு இது ஒன்று தொண்டை கட்டிக்கிச்சு கைஸ். அப்புறம் இது ஒன்று இருக்குது. அப்புறம் இதே ஃப்ரீயாக விட்டாங்க, மறந்துச்சு. அப்புறம் இது ஒன்று. அப்புறம் சம்மர் காஸ்டியூம் ஒன்று இருக்குது. அப்புறம் அதே மாதிரி ஒரு வெட்டிங்கு. அப்புறம் ஒரு இது சட்டையில் பார்த்தீங்கன்னா போகலாம், கீழே தான் எல்லாம் காமிச்சிட்டேன் இருங்க, சில காட்டு. இது ஒன்று, இது ஒன்று. சிக்ஸ் பேக்ஸ் ஒன்று.
அப்புறம் இது தாங்க எனக்கு பிடிக்கும், மீதி எல்லாம் பிடிக்காது. இது மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். நான் 6 பேக்ஸ் இருக்குல்ல. அப்புறம் இது ஒரு ஹீரோ பண்டில், இன்னும் ஹெட்டு தான் வாங்கல. அப்புறம் இது ஒரு WWE ரேமே ஸ்டுடியோடதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஃபஸ்ட்டு டாப்அப் பண்ணால் தந்தாங்க. அப்புறம் இந்த ஃபுட்பாலோடது. அப்புறம் கைதி ட்ரெஸ்ஸு அவ்வளோ இல்லை. அப்புறம் வெட்டிங் ட்ரெஸ் மறுபடி. அப்புறம் ஒரு ப்ரௌன் கோட்டு, இது அந்த காலத்து டிஷர்ட்டு. அப்புறம் இது எலைட் பாஸு, எல்லாம் எலைட் பாஸ் தான் இனிமேல் வரும். அதெல்லாம் இருக்கும், பிடிஎஸ் கொலாபரேஷன்லாம் வாங்குது எல்லாம். ஓகே, இந்த நல்லா இருக்கும் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இருந்தாலும். அப்புறம் இது எனக்கு பிடிச்ச ஒயிட் டிஷர்ட்டு, இந்த ஆல்ஃபா கிட்ட இது மட்டும் இல்லை. அப்புறம் இது இன்னும் போட்டுட்ருக்காங்க சில பேர். நம்ம இப்போது நம்மளோட ட்ரெஸ்க்கு வந்துடலாம். ஜாஸ் பேண்ட்டே எல்லோவில் வைக்கலன்னு எனக்கு தெரியல, ரேர் பண்ணிட்டு இல்லை. இங்கே கைஸ் அது ஒரு இது ஏன் ரேராக வைக்கலன்னு தெரியல. எல்லாம் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் ரேரில் இல்லை. அப்டேட்டில் மாற்றினா மாற்றுவோம். அப்புறம் இது ஒரு 2 கைஸ். இது பிளாக் ஒன்று, மேக்லாரான்னு ஒன்று, அவ்வளோ. ரேட்டில் ஒன்றும் இல்லை. அப்புறம் எமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 எமௌண்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா டேஸ்க்கு சில இது இருக்குதோ, 3 டேஸ்க்கு இருக்குன்னா 19 எமௌண்ட்ஸுங்க. 19 வச்சுருக்கேன். இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று, அப்புறம் FFIC ரெடீம் கோடில் வாங்கினது. அப்புறம் இது அப்புறம் ஹாய் சொல்கிறது. அப்புறம் இப்போ அடுத்ததுக்கு அப்புறம் இது ஒன்று இருக்குது கைஸ், FFIC. இது ரெடீம் இல்லை. அப்புறம் அந்த காலத்து FFIC. அப்புறம் இது ஒன்று ஸ்கார்பியோ. அப்புறம் இது ஒரு டிக்கி அமௌண்ட், எங்களுக்கு டிக்கின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் இது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று பேட்டில் ஸ்டார்ட். அப்புறம் இது வணக்கம் சொல்கிறது. அப்புறம் இது அப்புறம் கிளாப் தட்டுறது, அவ்வளோதான். இதெல்லாம் வி பேட்ச் பிளேயர்ஸ் கிடச்சிருக்கேன். இதெல்லாம் வி பேட்ச் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. பேக்கில் பார்த்தீங்கன்னா 37 பேக்ஸ் இருக்குது. நல்லா இருக்கும், நல்லா ஓசி பேக் தான். இது ஒரு பேக்கோட நான் டைமண்ட் கொடுத்து தெரியுமா, இதோட ஓசி தான். எதுக்கு பேக் தேவையில்லாம சில பேர் காசு போட்டு வாங்குவாங்க, அது ஃப்ரீயாகவே கிடைக்கிது. எதுக்குடா காசு போட்டு வாங்குன்னு கேட்டால் டாப் அப்லேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கண்டுக்க மாட்டேன், ஏன்னா அவங்களே ஃப்ரீயாக தான் தராங்க. அப்புறம் எதுக்கு வாங்கிட்டு. இது ஃபிஷ்ஷில் வாங்குது, லூட் பாக்ஸில் சிலது நான் டாப் அப் பண்ணி எடுத்தது கைஸ், அதை வேணால் நான் ஒத்துக்கிறேன். இது எல்லாம் இருக்குது கைஸ். இது ஒரு டாப் அப் பண்ணது. அப்புறம் இது XMIT ஓவர் அவுட்டு. இது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு. அதான் இப்படி ஃப்ரீயாகவே தருவாங்க, எதுக்கு தான் வாங்குறாங்களோ. ஐயோ லிஃப்ட் பாக்ஸ். அப்புறம் மக்கள் டிஃபால்ட்டர். அப்புறம் பேராஷூட்லேயும் 32 பேராஷூட்டுங்க. இது கப்பிள்ஸ் பேராஷூட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த நிறைய இருக்குது கைஸ், எல்லாம் ஃப்ரீ தான். ஒன்னோட இதெல்லாம் காசு போட்டு வாங்கினதில்லை. அந்த லூட் பாக்ஸோட 2-3 தான் காசு போட்டுது. அப்புறம் இது ஒன்று, இது நிறையா இருக்குங்க கைஸ். கோப்ரா பைக் கில்டோடது. ஆனால் நம்ம கில்டு 4 லெவலில் அடிச்சிருக்கோம். இது ஒன்றுமே இருக்காது, இனிமேல் தான்டா பிளேயிங்க இது வச்சுக்கலாம்.
அப்புறம் இது மட்டும் தான் நான் டாப்அப் பண்ணுவேன். இது எல்லாம் ஃப்ரீயாக எனக்கு கிடச்சிது. இதோட ஃப்ரீயாக தான் கிடச்சிது. ஒரு மான்ஸ்டர் ட்ரக்கில் நிறைய இருக்குது. ரம்ஜான் இல்லை, பாம்பு மாதிரி இருக்கு. இதுக்கெலாம் அனிமி கேரக்டர் நம்ம வச்சுருக்கிறது. இப்போ மாற்றிடுவோம் புய்யாடேக்கு. அப்புறம் இது ஒன்று. அப்புறம் இதுவும் நான் டாப்அப் பண்ணல. எல்லாம் ஃப்ரீயாகவே தராங்க. இதுக்கு டாப்அப் பண்ண. அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஒரு இயர்ஸில் வி பேட்ச் வாங்கிடும். அப்படி இதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். எங்களுக்கு வி பேட்ச்னா இதுதான் எங்களோட வி பேட்ச். அப்போ இது 130 கைஸ். இதை சொல்கிறதுக்குள்ளேயே 1 hour ஆகிடும். அப்புறம் பேனர்ஸில் 218 பேனர்ஸ் பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. தள்ளிட்டே வரணும். அதில் பார்த்தீங்கன்னா 22 டோக்கன்ஸ். ரேம்பேஜ் புக் எதுக்குன்னாச்சு வாங்கலை. அது வாங்கவே இல்லை. வாங்கினேன்னா என்ன இல்லை கைஸ், வாங்கலை. அது நான் வாங்கவே இல்லை. அது ஒரு ஸ்டோன் வாங்கினா நானே திரும்ப நினச்சேன் இது ஒன்று வாங்கினா முடிஞ்சதுன்னு பார்த்தா அதான் இல்லை. அப்புறம் எப்போ போல் வவுச்சர்ஸ் இதெல்லாம் நான் சேர்த்து விட்டேன். டைமிங் இருக்கும் 4 மாதம் 5 மாதம். 8 கார்டே 5 மாதம் தான். இது நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் 4 மாதம். அதை புதுசாக வந்ததுன்னா சுற்றுவேங்க. டிஸ்கவுண்ட் 25 கார்டு. அப்புறம் ஹீரோ கூட டோக்கன்ஸ் நிறையா இருக்குது. இது எக்ஸ்பைரி ஆனாலும் தப்பு இல்லை. இது நாளைக்கு முடிஞ்சிடும். 14 கார்ட்ஸ் கைஸ். இப்போ வாங்க சுற்றுவோம். இது முடிச்சுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது நம்ம நாளைக்கும் நாளைக்கும் முடிஞ்சிடும். அதனால் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது யூஸ் பண்ண என்னதான் இருக்குது 33 அது கட்டுப்பாடு யூஸ் பண்ணிட்டு. அப்புறம் இது ஒரு பாக்ஸில் ஒன்று இல்லை கைஸ். அவ்வளோதான். வாங்க கைஸ் நம்ம லைவில் போயிட்டு போகுது கார்டு. வேஸ்ட்டாக இல்லாமல் இதுதான் தூக்கி வச்சேன். ஒரு 10 போடுவோம். இருக்கு அவசரம் முடிஞ்சிருச்சா? ஏன்னா இது சேர்த்து வச்சதும் இருக்குங்க. நம்ம இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருப்போம். அது சேர்த்து வச்சதும் காட்டு சேர்த்து கையான்னு போவோம். அவ்வளோதான் கைஸ். அது ஒரு நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். ஏனுமே பர்மனெண்ட்டு கோல்டு இல்லைல்ல. ஓகே கிடைக்காதுன்னு நினச்சேன், கிடைக்கல. அதே பேராஷூட் மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்துட்டுருக்கோம். அப்புறம் வேறு என்ன கைஸ், இது போதும் நமக்கு. இதெல்லாம் காமிச்சோம். இப்போ ரம்ஜான் இதை விட்டுருக்காங்க. அதான் மார்னிங் விளாட்னேன். 19 கிலோமீட்டர்ஸ் டெய்லி போங்க. அவ்வளோதாங்க, பெருசெல்லாம் இல்லை. முடிச்சிட்டேன், டாஸ்க்கே முடிச்சிட்டேன். இன்றைக்கி இதோட டாஸ்க்கு டெய்லி ஒரு 190 கிலோமீட்டர்ஸ் போகும். அவ்வளோதான். இப்படி நடக்கிறதுனா என்ன ப்ரோ நடந்து போயிடுமான்னு பார்த்து கேட்டிங்கன்னா போகாது கைஸ். அது போகாது, நடந்து நம்ம ஸ்பின் பண்ணால் தான் போகும். ஓகே ஐயோ இல்லையா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.